வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு முக்கியமான நபரை பற்றி தான் பார்க்க போகிறோம். விடுதலைக்காக போராடியவர், ஒரு கவிஞர், எழுத்தாளர், பத்திரிகை ஆசிரியர், சமூக சீர்திருத்தவாதி, இந்த மாதிரி அவரை சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் சொல்லப்போனால் சுப்பிரமணியன்கிற ஒரு இயற்பெயரை கொண்டவர்னும் சொல்லலாம். இன்னும் அவரோட அடைமொழியோட சொல்லணும்னா சுப்பிரமணிய பாரதி, பாரதியார், மகாகவி பாரதியார்னும் சொல்லலாம். அப்படிப்பட்ட மகாகவி பாரதியார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்கன்னா மறக்காமல் என்னோட வீடியோவுக்கு லைக் போட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுப்பிரமணிய பாரதியார் ஒரு சிறந்த தமிழ் கவிஞர். இந்திய நாட்டோட மக்கள் தன்னோட சுதந்திரத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த போராட்ட காலத்துல கனல் தெரிக்கும் தன்னோட விடுதலை போருக்கான கவிதைகள் மூலமாக இந்திய மக்களுக்கு மனசுல விடுதலை உணர்வை ஊட்டியவரனும் சொல்லலாம். தன்னோட கவிதை மூலமும் பாட்டுகள் மூலமும் தன்னோட சிந்தனைகள் மூலமும் தன்னுடைய பத்திரிகை மூலமும் மக்கள் கிட்ட பல வகையில சுதந்திர உணர்வை ஊற்றுறதுல மிகப்பெரிய பங்கு உள்ளவரனும் சொல்லலாம். தாய்மொழியான தமிழ் மேல அளவு கடந்த பாசம் கொண்டவரனும் சொல்லலாம். அதற்கேற்ற வகையில நிறைய கவிதைகளை எழுதியிருக்காரு. அதுல குறிப்பா சொல்லணும்னா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்று இந்த மாதிரி பல வகையில போற்றி பாடியிருக்காரு. பாரதியார் அவர்கள் பெரும்பாலும் தமிழர் நலன், இந்திய விடுதலை, பெண் விடுதலை, சாதி மறுப்பு, இந்த மாதிரி பல்வேறு சமயங்கள் குறித்து தான் கவிதைகளும் கட்டுரைகளும் எழுதியிருக்காரு. இவருடைய கவி திறனை பாராட்டி பாரதிங்கிற பட்டத்தை எட்டப்ப நாயக்கர் மன்னரால எட்டயபுரம் அரசபையில வழங்கப்பட்டிருக்கு. அன்னையிலிருந்து தான் சுப்பிரமணியன்கிற பெயர்ல இருந்து சுப்பிரமணிய பாரதியார்னு அழைக்கப்பட்டிருக்காரு. சுப்பிரமணிய பாரதியார் அவர்களுடைய தந்தையார் பெயர் சின்னசாமி ஐயர், தாயார் பெயர் லக்ஷ்மி அம்மாள். இவங்க ரெண்டு பேத்துக்கும் 1882 வருஷம் தமிழ்நாட்டில் உள்ள திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எட்டயபுரத்துல தான் பாரதியார் அவர்கள் பிறந்திருக்காரு. ஆனா பாரதியார் அவர்களுடைய 5 வயதிலேயே அவருடைய தாயார் காலமாயிருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே தாய் இல்லாம தான் வளர்ந்திருக்காரு பாரதியார் அவர்கள். அதையும் தொடர்ந்து சின்ன வயசுல இருந்தே அவருக்கு தமிழ்னா ரொம்ப பிடிக்குமாம். அதற்கு ஏத்த மாதிரி தமிழ்ல புலமை பெற்றும் திகழ்ந்திருக்காரு. சின்ன வயசுல இருந்தே சுப்பிரமணியனுக்கு தமிழ் மொழி மேல சிறந்த பற்றும் புலமையும் இருந்திருக்கு. அதனை தொடரும் விதமா தன்னோட 7 வயசுல இருந்தே கவிதைகளையும் எழுத ஆரம்பிக்கிறாரு பாரதியார் அவர்கள். தன்னோட 11 வயசுல கவி பாடும் ஆற்றலையுமே வெளிப்படுத்துறாரு. அவர் பாடல் பாடிக்கிட்டு இருக்கும் பொழுதுதான் ஒரு ஸ்டேஜ்ல எட்டயபுரம் மன்னர் அவரை பாக்குறாரு. பாரதியாரோட பாடல்கள் அவரை மெய்சில் இருக்க வைக்குது. அதன் காரணமா அவருக்கு அந்த ஸ்டேஜ்லயே பாரதிங்கிற பட்டத்தையுமே வழங்குறாரு. அன்னையில இருந்துதான் பாரதிங்கிற பட்டத்தோட அவரு வலம் வராரு. பாரதியார் அவர்கள் அவரோட ஸ்கூலிங் படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே 1897 வருஷம் செல்லமாங்கிறவங்களை திருமணம் பண்ணியிருக்காரு. இந்த டைம்ல தான் அவருடைய அப்பாவும் இறந்திருக்காரு. அந்த டைம்ல இருந்து பாரதியார் அவர்கள் வறுமையில ரொம்பவும் கஷ்டப்பட்டிருக்காருன்னு சொல்லப்படுது. அந்த ஒரு வறுமை தாங்காம கொஞ்ச நாள் காசிக்கும் போயிருக்காரு. இந்த ஒரு விஷயம் அன்னைக்கு எட்டயபுரம் மன்னருக்கு தெரிய வருது. அதனை தொடர்ந்து அவருக்கு அவருடைய அரசவையில கவிஞராக ஒரு பணியையும் கொடுக்கிறாரு. அவருடைய சொல்லுக்கு ஏத்த மாதிரி அவர் கவிஞராகவும் வேலை பார்க்கிறாரு. மீசை கவிஞன், முண்டாசு கவிஞன் அழைக்கக்கூடிய சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் தமிழ் மட்டும் இல்லாம சமஸ்கிருதம், வங்காளம், ஹிந்தி, ஆங்கிலம்னு பல மொழிகள்ல புலமை பெற்றும் இருந்திருக்காரு. 1912 வருஷம் பாரதியார் அவர்கள் கீதை புத்தகத்தை தமிழ்லையும் டிரான்ஸ்லேஷனும் பண்ணி எழுதியிருக்காரு. தொடர்ந்து தமிழ்ல பல புத்தகங்களும் எழுதியிருக்காரு, பல பாடல்களும் எழுதியிருக்காரு. அதற்கேற்ற மாதிரி கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, புதிய ஆத்திச்சூடி, பாஞ்சாலி சபதம், இந்த மாதிரி பல புகழ்பெற்ற காவியங்களையுமே படைச்சிருக்காரு பாரதியார் அவர்கள். சுப்பிரமணியுடைய பாடல்கள், கவிதைகள் அன்னைக்கு சுதந்திர போர்ல பாரதியோட பாடல்கள் உணர்ச்சி வெள்ளமாகவும் காட்டுத்தீயாகவும் சுதந்திர கனலாகவும் தமிழ்நாட்டையே வீறு கொள்ள செய்ததுன்னு சொன்னா மிகையாகாது. தொடர்ந்து பாரதியார் அவர்கள் இந்திய பத்திரிகை மூலம் மக்கள் கிட்ட விடுதலை உணர்வை தூண்டும் வகையில பல எழுச்சியூட்டும் கட்டுரைகளையுமே எழுதியிருக்காரு. பாரதியார் அவர்களுடைய பாடல்களுக்கும் சரி, கவிதைகளுக்கும் சரி, அவருடைய சுதந்திர தாகம் உள்ள கட்டுரைகளுக்கும் சரி, தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளவுல சப்போர்ட் அவருக்கு கிடைக்குது. ஆனா இதை பார்த்த பிரிட்டிஷ்காரவங்க அவருடைய இந்தியா பத்திரிகைக்கு தடையும் விதிக்கிறாங்க. தடை விதிச்சது மட்டும் இல்லாம அவரை சிறையிலையுமே அடைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விடுதலை போராட்ட காலத்தில் தேசிய உணர்வுகளை தூண்டும் வகையில் பல கவிதைகளில் அவருக்கு தெரிஞ்ச மொழிகளில் எல்லா இடத்துலையுமே டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. அந்த ஒரு காரணத்தினால இந்தியா முழுவதுமே அவர் தெரியப்படுறாரு. அதிலிருந்து சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் அப்போல இருந்து தேசிய கவியாகவும் அனைவராலையுமே போற்றப்படுறாரு.
அதைத் தொடர்ந்து சுதேசி மித்திரன்ல உதவி ஆசிரியராக நவம்பர் 1904 வருஷத்துல ஆகஸ்ட் மாதம் 1906 வரைக்குமே பாரதியார் அவர்கள் வேலை பார்த்திருக்காரு. நம்ம சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் சுதந்திரத்தை பத்தி பேசுவோம். ஆனா பாரதியார் அவர்கள் சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியே தன்னோட சுதந்திர உணர்வை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த வகையில ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோங்கிற சுதந்திர தாகத்தை தன்னோட பாட்டின் மூலம் வெளிப்படுத்தி இருக்காரு மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். சுதந்திர போராட்ட காலத்துல மிக முக்கியமான நபரா இருந்துட்டு இருக்கும் நிலைமையில 1921 ஜூலை மாதம் திருவல்லிக்கேணியில உள்ள பார்த்தசாரதி கோவிலுக்கு பாரதியார் அவர்கள் போயிருக்காரு. ஆனா அன்னைக்கு எதிர்பார்க்காத விதமா அன்னைக்கு அந்த கோவில்ல இருந்த யானையால தூக்கி எறியப்பட்டிருக்காரு பாரதியார் அவர்கள். அதனால நோய்வாய்ப்பட்டிருக்க பாரதியார் அவர்கள் 1921 செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி அவருடைய 39 வயதுல இந்த உலகத்திலிருந்து விடுதலையும் பெற்றிருக்காரு. அவருடைய மரணத்துக்கு அடுத்ததா இந்தியா மிகப்பெரிய அளவில் உள்ள போராட்ட வீரரை இழந்துட்டோங்கிறதுல ரொம்பவும் வருத்தமாக தான் இருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் எப்பொழுதுமே அவருடைய பாடல்கள் மூலமும் சரி, அவருடைய கவிதைகள் மூலமும் சரி, அவருடைய கட்டுரைகள் மூலமும் சரி பாரதியார் அவர்கள் வாழ்ந்துக்கிட்டே தான் இருப்பாரு. பாரதியார் அவர்களுடைய மரணத்திற்கு அடுத்ததாக எட்டயபுரத்திலும் சரி, சென்னையில் உள்ள திருவல்லிக்கேணியிலும் சரி பாரதியார் அவர்கள் வாழ்ந்த இடத்த பாரதியாரோட நினைவு இல்லமா தமிழ்நாடு அரசு மாற்றி இன்னைக்கு வரைக்குமே பொதுமக்களோட பார்வையாக மாற்றியிருக்காங்க. அதை இன்னைக்கு வரைக்கும் பராமரிச்சுக்கிட்டு தான் வராங்க. அது மட்டும் இல்லாமல் பாரதியார் அவர்கள் பிறந்த ஊரான எட்டயபுரத்தில் பாரதியோட நினைவா மணிமண்டபமும் அமைக்கப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து அவருடைய திருவுருவ சிலையுமே வைக்கப்பட்டிருக்கு. அந்த மணிமண்டபத்திலேயே அவருடைய வாழ்க்கையை சொல்லும் விதமாக பல புகைப்படங்கள், அவருடைய சிலை, பல நினைவுகளையுமே வச்சிருக்காங்க. மக்கள் கவி, மானுடன் பாட வந்த மாகவி, புதுநெறி காட்டிய புலவன், எண்ணத்தாலும் எழுத்தாலும் இந்திய சிந்தனைக்கு வளம் சேர்த்தவர், புதிய தமிழகத்தை உருவாக்க கனவு கண்ட கவிக்குயில், தமிழோட கவிதை, இப்படிப்பட்ட பெயர்களை கொண்ட தேசிய கவி மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போல வீடியோஸ் வேணும்னாலும் என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.